2005 அக்டோபர் மாதம் பாகிஸ்தானின் வடபகுதியிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் பேரழிவு ஏற்படுத்திய பூகம்பத்தால் 73,000 பேர் கொல்லப்பட்டனர். 35 லட்சம் பேர் வீடு இழந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 7.6 புள்ளிகளாக பதிவான இந்த பூகம்பம் 60 வினாடிகளில் 6 லட்சம் வீடுகளை தரை மட்டமாக்கிவிட்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதும் கூட பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் திறந்த வெளியில் கொளுத்தும் வெயில், கொட்டும் மழை, கடும் குளிர் ஆகியவற்றில் வாழ்நாட்களை கடத்த வேண்டிய அவல நிலையில் உள்ளனர். बादल बारिशों में बच्चे हमारे इतने परेशान है, हम लोग इतने ना हमारे में रोने में फर्क कोई नहीं है। देखे हम बच्चे हमारे इस तरह ना कोई मसला हमारा मिसाल है, कुछ भी नहीं, जगह कोई भी नहीं, खेमों में बस्ती में ऊपर जलालाबाद बस्ती में। सबसे बड़ा प्रॉब्लम जो है रिहाइश का कि जब बारिश होती है तो खेमों में जो लोग रहते हैं, ज्यादातर लोगों के खेमे फट चुके हैं और जो लोग बारिश के पानी में वो भीग जाते हैं। धूप में उनको धूप की तपिश बर्दाश्त करनी पड़ती है और कुछ लोगों का तो ऐसा हाल है कि खुले आसमान के नीचे पड़े हुए हैं। 4 साल में भी हुकूमत ने इनको वो एक दफा टेंट दे देना, एक दफा शेल्टर दे देना, बाद में कोई नजरसानी नहीं की है. மேற்கத்திய நாடுகளிலிருந்து குவிந்த நிதி உதவிகளை சுருட்டும் நோக்கத்தோடு பாகிஸ்தானின் ஊழல் அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து முசாபர்பாத் மறு கட்டுமான பணிகளையே முடக்கிவிட்டனர். பூகம்பத்தால் முசாபர்பாத் உருக்குலைந்து போனபோது ஐநா மற்றும் உலக நாடுகள் இங்கு நிதி உதவியையும் நிவாரணப் பொருட்களையும் அள்ளி குவித்தன. ஆனால் இதில் சீரமைப்பு பணி நடத்துவதாக கூறி பெரும் பகுதியை லஷ்கர்-இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகள் அள்ளிச் சென்றுவிட்டன. இந்த பணமெல்லாம் இப்பகுதியில் பயங்கரவாத நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் புதியவர்களை இழுக்கவும் பயங்கரவாத அமைப்புகள் பயன்படுத்திக் கொண்டன. இந்தியாவை எதிரியாக நினைத்து எகிரி எகிரி குதிக்கும் பாகிஸ்தானில் இப்படித்தான் இருக்கிறது அவல நிலைமை.